அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே யாத்ராகமம் புஸ்தகம் 7:3 எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எகிப்து தேசம் அப்படி என்ன என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினதான ஒரு தேசம். சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாதவளவு அடிமை கோலத்தில் தவித்து கொண்டிருந்த அந்த தேசத்தில் தான் ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு செயலை அவரே சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் மிகுதியாய் செய்கிறாராம். அப்போது இந்த நாளிலே இதை நாம் தியானிக்கிறோம். எந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு எந்த விதமான நன்மைகளையும் அனுபவிக்க முடியாதபடி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, அங்கே அவர்கள் அடிமைப்படுத்தினதான ஜனங்கள் கண்கள் காணத்தக்கதாக மிகுதியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்கிறாராம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்வில் எந்த இடத்துல அல்லது எந்த சூழ்நிலையில் எந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு நீங்கள் அடிமைத்தனத்துக்கு உள்ளாகி எந்த விதத்திலும் விடுதலையற்ற வாழ்வை வாழ்ந்து அல்லது வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் கர்த்தர் பேசுகிற காரியம், நீ அடிமைப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல தான் நான் உனக்கான ஒரு அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறேன், அதுவும் சாதாரணமாக இல்லை, மிகுதியாய் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அற்புதங்களும் அடையாளங்களும் எதற்காக என்ன, அந்த இடத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்குத்தான் அற்புதங்கள் அடையாளங்களும். இன்றைக்கும் எந்த குறிப்பிட்ட விஷயத்தை நினைத்து சோர்ந்து போய் அதில் விடுதலையின்றி கண்ணீர் மல்க வேதனையோடு இருக்கிறீங்க, அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கர்த்தரால் வந்த ஒரு அதிசயம், அவரால் அனுப்பப்பட்ட ஒரு அடையாளம் நடக்கும். அந்த அற்புதங்களும் அடையாளங்கள் நிச்சயமாய் நடக்கும். அது எதற்கு? அந்த இடத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க. ஆகவே நான் எந்த இடத்திலேயே இருக்கிறேன், முன்னோக்கி போக முடியல, பின்னிட்டு திரும்பி பார்க்கவும் முடியல, எனக்கு உதவி செய்வாரும் யாரும் இல்லை என்று சொல்லி தனிமை உணர்வோடு வாடி வதங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல மிகுதியான அற்புதங்களை அடையாளங்கள் நான் செய்வேன். ஆகவே பொய்யுரையாத தெய்வம் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு பண்ணின அந்த வார்த்தை நமக்கும் அது பொருந்தும். நாமும் அந்த வார்த்தையை உரிமையோடு எடுத்துக்கொள்ளலாம். இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, விவரிக்கவே முடியாது அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வாய்விட்டு சொல்ல முடியாது என்று சொல்லுகிற அந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் கர்த்தருடைய அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க. சீக்கிரத்தில் அந்த இடத்திலிருந்து விடுதலையாகி உங்களுக்கென்று கர்த்தர் முன் குறித்த அந்த கானானை அடைவீர்கள். பாலும் தேனும் ஓடுகிற கர்த்தர் முன் குறித்த ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் முன் குறித்தது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் எந்த விதத்திலும் தோற்று போகவே மாட்டீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதான மக்கள் ஆண்டவர் வேதனையின் குரல் கேட்டு அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அதிசயத்தை அற்புதத்தையும் செய்து அவர்களை விடுதலையாக்க சித்தம் வைத்தீர். அதே போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்விலும் எந்த விதத்திலும் அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்படாமல் அவர்களை விடுவித்து அவர்கள் மேற்கொண்டு அடுத்த எல்லைக்குள்ளாக போவதற்காக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறீரப்பா. எங்கள் வாழ்விலும் அப்படியே அற்புதங்களை செய்கிறேன். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் விடுதலை வெற்றியும் கண்டு மகிழ்ச்சியோடு இந்த நாளில் வாழ்வார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.